எம்டி நேயர்களே வணக்கம். இன்றைய கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை நாம் தெரிந்து கொள்வோம். இதில் இயேசுனுடைய பிறப்பை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். இது எல்லோருக்கும் தெரிந்தது தான். இந்த உலகில் பிறவிகளிலேயே மானிட பிறவிதான் அரிதிலும் அரிது சொல்லியிருக்கிறார்கள். மானிட பிறவி, அந்த மானிட பிறவி இந்த உலகத்தில் பிறக்கின்ற போது அது குறையாக இருந்தாலும் குறையில்லாட்டாலும் அது மானிட பிறவி தான். அவர்களை நாம் எப்பொழுதுமே மதிக்க வேண்டும், இந்த மானிட பிறவிகளை. ஏனென்றால் பிறவிகளிலேயும் அற்புதமான பிறவி மானிட பிறவி. அது சில குறைபாடுகள் இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். எல்லோரும் மானிட தான். எல்லோரையும் நாம் அவர்களை எல்லோரையும் நாம் மதிக்க வேண்டும். யாரையும் உதாசீனம் பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட மானிட பிறவியில் எவ்வளவோ பேர் பிறப்பார்கள், இறப்பார்கள். பிறந்தவர்கள் எல்லாம் ஒவ்வொரு தாய் தந்தையர்களும் தன்னுடைய குழந்தைகள் பிறந்தால் என்ன நினைப்பார்? சந்தோஷப்படுவார்கள். கொஞ்சம் இன்னும் அவர்கள் நினைப்பார்கள், பரவாயில்லை, என்னை கடைசி காலத்தில், என் வயதான காலத்தில் இந்த குழந்தைகள் என்னை கவனிக்கும். ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போவார்கள், மருந்து வாங்கி தருவார்கள், நான் இயலாத போது எனக்கு சோறு இடுவார்கள், அப்படி நினைப்பார்கள். சிலர்கள் என்னுடைய சொத்தெல்லாம் ஆளதுக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டான், ஆணோ பெண்ணோ, அப்படி நினைப்பார்கள். இன்னொருவன் என்னுடைய வேலைப்பளு நிறைய இருக்கிறது, அதை தீர்க்கிறதுக்கு இந்த குழந்தை பிறந்திருக்கு, அவன் அந்த பங்கை பெறுவான், வேலையினுடைய பங்கை. இப்படி பல ரூபத்தில் இருப்பார்கள் பேரண்ட்ஸ். இப்பேற்பட்ட பேரண்ட் இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது தேவன் உன்னை நினைக்கிறார். என்ன? இந்த உலக மக்கள் பாவங்கள் நிறைய செய்கிறார்கள். இவர்களுக்கு நான் எவ்வளவோ விதமான பழிகளை கொடுத்து, தண்டனையும் கொடுக்கிறேன், பழிகளை கொடுத்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை வாங்கன்னு சொல்லுகிறேன். ஏன்னா ஒரு காலத்தில் ஆடு, மாடு, கோழி எல்லாமே மிருகங்களை பலி கொடுத்தார்கள். ஏனென்றால் பாவங்களிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு பலிகளை கொடுத்தார்கள். தேவன் நினைத்தார், உயிர்களை எத்தனை பலி கொடுக்க முடியும், வேண்டாம் வேண்டாம் என்று நினைத்து ஒரு முடிவுக்கு வந்தார். தன்னுடைய ஒரே பேரன் குமாரனை இந்த உலகத்துக்கு பிறக்க வைத்தார். என்ன அப்படி நினைத்தார். அப்படி தேவன் நினைக்க போலதான் இந்த உலகத்தில் அதிசயம் நடக்கப் போகிறது. அந்த அதிசயம் என்னவென்றால், மரியாள் கன்னி ஒருவர், புண்ணியவதி. அதற்கு அந்த மரியாளிடம் கூறுகிறார், வானத்திலிருந்து தேவதூதன் கூறுகிறார். என்ன கூறுகிறார்டா? நீ ஒரு குழந்தை பெறுவாய். அவள் உடனே சொல்லுகிறாள், நான் எப்படி, கல்யாணமே ஆகவில்லை என்று. இல்லை, நீ தேவ பரிசுத்த ஆவியினால் நீ ஒரு குழந்தை பெறுவாய். அதாவது இயேசுவை சொல்லுகிறார் அவர். இந்த தூதனுடைய பெயர் காபிரியேல். அவர் சொல்லுகிறார். உடனே ஒரே மற்றற்ற மகிழ்ச்சி மரியாளுக்கு. அவர் சொல்லுகிறார், உன்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக, ஒரு மகனை பெறுவதற்கு உன்னை தேர்ந்தெடுத்தார். அப்படி அவர் சொல்லும்போது மிகவும் மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சி மரியாளுக்கு. ஆனால் இந்த செய்தி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு செய்தி என்னவென்றால், நம்முடைய ஜோசப், அவர் தாவீது வம்சத்திலிருந்து வந்தவர். அன்று சொல்லப்பட்டதே, ஏசாயா சொன்னார்ல, தாவீதிலிருந்து வம்சத்திலிருந்து பிறப்பார், அதுதான் ஜோசப். அப்போது அவருக்கு காபிரியேல் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், காபிரியேலே கலங்காதே, அவள் வயிற்றில் இருப்பது பரிசுத்த ஆவியினால் குழந்தை.
மிகவும் சந்தோஷப்படுகிறார். யார்? ஜோசப். ஏன்னா அவர்தான் அவரை திருமணம் பண்ண போகிறார். ஆனால் அந்த திருமணம் முடிவதற்கு முன்னால் இந்த செய்தி வருகிறது. அவர்கள் இருவரும் குழந்தை பிறக்க வரைக்கும் எந்த தொடர்பும் கொள்ளவில்லை. தெரிந்து கொள்ளுங்கள், குழந்தை பிறக்க வரைக்கும். ஏன்னா தேவாவி பரிசுத்த ஆவியினால் பிறக்கக்கூடிய குழந்தை. அப்பேற்பட்ட அந்த குழந்தை தான் ஜீசஸ், இயேசு. இது எப்படி சாஸ்திரிகள் பாருங்க, ஏரோது ராஜான்னு இருந்தார். பெத்லகம் ஊதேயாவில். ஊதேயாவு நாட்களில் பார்த்தீங்கன்னா ஏரோது ராஜா ஹெராட். அவர் என்ன செய்கிறார்னா, கிழக்கே இருந்து சாஸ்திரிகள் நேராக வாராங்க, ராஜாக்கிட்ட வாராங்க. வந்து, ஐயா, குமாரன் பிறக்கப் போகிறான். ஆமாம், யூதருக்கு ராஜாவாக பிறக்கப் போகிறான். அப்படி சொல்லுகின்ற பொழுது, ஐயோ, ஒரு பக்கம் விந்தை, ஒரு பக்கம் அந்த ராஜாவுக்கு முணுமுணுப்பு ஏற்படுகிறது. உடனே எல்லோரையும் கூப்பிடுகிறார், மந்திரிகள் எல்லாம். என்ன என்று கேட்கின்றார். ஆமாம், தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டது இவரே என்று சொல்லுகிறார். உடனே அந்த வைஸ்மேன் இருக்காங்களே, இந்த வைஸ்மேன் போகிறான். எங்கே போகிறாங்க? நேர இந்த நட்சத்திரம் ஈஸ்ட் கிழக்கிலிருந்து வந்துச்சு. அந்த நட்சத்திரம் எங்கே நிற்குதோ அந்த இடத்துல தான் ஜீசஸ் பிறந்திருக்கிறார், நீங்கள் பார்க்கலாம்னு அவங்களுக்கு கட்டளை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இந்த நட்சத்திரம் எங்கே போய் நிற்குதோ அதுக்கு கீழே தான் ஜீசஸ் இருக்கிறத பார்க்கலாம். பாருங்கள், அந்த வைஸ்மேன் இருக்காங்களே, அந்த சமயத்திலே அதான் அவங்கள வைஸ்மேன் ஞானிகள் நேராக போய் பார்க்க போயிட்டாங்க. ராஜா போய் பாருங்கன்னு சொல்லி விட்டுட்டார். எனக்கு பார்த்த பிறகு அறிவிங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் அறிவிக்கலை. ஏனால் மேலிருந்து கட்டளை, நீ திரும்பி போக வேண்டாம் அந்த இடத்திற்குன்னு, ஏன்னா ஆபத்து இருக்குது. அப்போது அந்த ஜீசஸ் மரியாளுக்கு பிறக்க போகிறது. நல்லா தெரிஞ்சிருங்க, அந்த இடத்துல ஜோசப்பு எங்கே போகிறாரு? அந்த பெத்லகேம் இடத்துக்கு போகிறார். ஏன்னா அங்கே டாக்ஸ் எல்லாம் கட்டி எல்லாரும் அந்த இடத்துக்கு வரணும், டாக்ஸு கட்டணும். அதுக்காக அவருடைய ஊர் அது பெத்லகேம் தான். அதனால் நேர அவர் வாரார். எங்கே? நம்ம கலிலியா நாட்டிலேருந்து இங்கே வாரார் ஜோசப். மரியாளும் வருகிறார். திருமணம் ஆகிவிட்டது. வந்து குழந்தை பெற வேண்டும். அப்போது பெத்லகேமில் குழந்தை பெற வேண்டும். ஆனால் அவர்கள் பெத்லகேமில் குழந்தை பெற வேண்டும், சத்திரத்தில் இடமில்லை. இடமில்லாததுனால அவங்க புள்ளையை சுற்றி முன்னணியில் கிடத்தினாள் என்று பைபிளில் சொல்லுது. முன்னணியில் கடத்தினாள் என்று பைபிளில் சொல்லப்படுகிறது. அப்போது அதே மாதிரி அந்த குழந்தையை துணினால் சுற்றி முன்னணியில் கடத்தினார். மேன்சர், லைட் இன் த மேன்சர் கடத்தினார்கள். பாருங்கள், ஒரு பக்கம் வைஸ்மேன் வராங்க பார்க்கறதுக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மேய்ப்பவர் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஆடு மேய்ப்பவர்களுக்கு வானத்திலிருந்து தேவதூதர் வந்திருக்கிறார்கள். வந்த உடனே இவன் பயந்துட்டான். ஆடு மேய்ப்பவர்கள், கலங்காதே, பயப்படாதே என்று சொல்லுகிறார். என்ன உங்களுக்கு யார் பிறந்த? இயேசு பிறந்திருக்கிறத அவர் சொல்லுகிறார். அதுக்கு அடையாளம் துணியினால் சுற்றி முன்னிலையில் கிடைத்திருப்பார்கள், அதை போய் நீங்கள் பார்க்கலாம் என்று தேவதூதர்கள் சொல்கிறார்கள். அதை பார்க்க இவர்கள் இரவுலையாக்கும் சொல்கிறார்கள், நைட்டில். உடனே இவங்க போய் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இருந்தது. தரிசித்தார்கள் இயேசுவை. அதேபோல் அந்த வைஸ்மேன் இருக்காங்களே, அவங்களும் போய் தரிசித்தார்கள். என்ன தூப வர்க்கம், பொண்ணு இதெல்லாம் கொடுத்து அவர்களை வணங்கி கீழ்ப்படிந்து வணங்கினார்கள் இயேசுவை. மிகவும் ஆச்சரியம் மரியாளுக்கும் யோசப்புக்கும் இந்த இதை காட்டவுன்னு. அப்பொழுது
ஏறுது நட்சத்திரங்கள் ரகசியமாக அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவருடைய திட்டமாக விசாரித்தார். யார்? அந்த ராஜா. இது எப்போ பிறக்கும் எல்லாம் விசாரிச்சுட்டாரு தான். அதுக்கு பிறகு தான் அனுப்புனார். அப்போது இயேசு ஒரு பக்கம் பிறந்துட்டார். ஞானிகளும் இந்த நட்சத்திரத்தை கொண்டு வந்தார்கள். பாருங்கள், அதற்கு முன்பு ஏசாயா சொன்னதும் இருந்தது. 2. 3வது ஆடு மேய்ப்பவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு தேவர்கள் வந்து தேவ தூதர் வந்து அங்கே இதை அறிவித்தார்கள். பாருங்கள் எவ்வளவு 3 கோயின்சைடாக வருதில்ல. இப்படிப்பட்ட அதற்கு பிறகு அவர்கள் அந்த திரும்பி அந்த நாட்டுக்கு போவதுக்கு பயந்து அங்கேருந்து அறிக்கை வந்தது. எங்கேருந்து? தேவனிடத்தில் இருந்தது. நீங்கள் போக வேண்டாம், ஆபத்து இருக்குது, போகாதீர்கள். எங்கே? அவங்க ஊருக்கு போக வேண்டாம், எகிப்துக்கு போயிட்டாங்க. இங்கே இருக்காண்டான்னு எகிப்துக்கு போயிட்டாங்க. எகிப்துக்கு போன உடனே பாதுகாப்புக்கு அங்கே போயிட்டாங்க. ஏன்னா ஏறுது ராஜா காலி பண்ணிடுவான், கொலை பண்ணிடுவான். அப்போது இங்கே பாருங்கள், இந்த ஜீசஸ் வந்து பிறந்தது ஏசாயா சொன்னது போல். சாஸ்திரிகள் வந்தது கிழக்கே இருந்து, ஃப்ரம் ஈஸ்ட்டு. அதுக்கு பிறகு தேவதூதர்கள் வந்தது ஷெப்பர்ட் இவங்கள்ட்ட மேய்ப்பவர்கள்ட்ட சொன்னது. இந்த நட்சத்திரம் கிழக்கே இருந்து வந்து அவர் ஜீசஸ் பிறந்த இடத்தில் நின்னது வானத்தில். பாருங்கள், இதெல்லாம் உண்மையாக நடந்தது. அப்படி ஜீசஸ் பிறக்கலைன்னு யாரும் சொல்லலையே. அதற்கு இது ஒரு அடையாளம். வானத்திலிருந்து கிழக்கிருந்து நட்சத்திரம் தோன்றியது. பாருங்கள் என்ன அடையாளம். விஞ்ஞானபூர்வமாக தேவனுடைய குழந்தை. அதான் ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. அவர் மூலமாய் எல்லாம் உண்டாயிற்று. அவருடைய ஜீவன் இருந்தது, ஜீவனிடம் வெளிச்சம் இருந்தது, ஒளி இருந்தது. அந்த ஒளியே மக்களுக்கு மனுஷர்களுக்காகவே இருந்தது. ஆனால் இருளோ இது பற்றி கொள்ளவில்லைன்னு ஒரு வசனம் உண்டு. நீங்கள் யோவானில் படித்தா தெரியும். அதை தான் நான் சொல்கிறேன். இது மாதிரி அப்படிப்பட்டவர் ஜீசஸ் தான் பிறந்திருக்கிறார் இந்த உலகத்தில். அவர் பிறந்தது நாம் யாருக்காக பிறந்தார்? நமக்காக பிறந்தார். நம் பாவங்களை விரட்டி விட பிறந்தார். பழிகளெல்லாம் வேண்டாம், நானே போரும் சொல்லி தேவன் அவர் குமாரனை, ஒரே குமாரனை இங்கே அனுப்பினார். சாதாரண விஷயம் இல்லை. சிலர் சாதாரணமாக நினைக்கிறீர்கள். இல்லை, இன்னைக்கு இந்த உலகம் எவ்வளவோ முடிந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறது காரணம் இவர் பிறந்ததுனால தான். இவர் பிறந்து இவர் கொடுத்த வார்த்தைகளை ஃபாலோ பண்ணதுனால தான் ஓரளவாக இந்த உலகம் அமைதியாக இருக்கிறது. இல்லாட்டால் இந்த உலகம் சின்ன பண்ணாமல் ஆகிவிடும். இதுதான் உண்மை. இன்னும் உலகத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனாலும் ஓரளவு அமைதியாக இருக்க இந்த உலகம் இருக்கிறது என்றால் இவர் பிறந்ததுனால தான். இவர் மட்டும் பிறக்கவில்லை என்றால் இந்த உலகம் எங்கே போயிருக்கும் என்று தெரியாது. அவருடைய வார்த்தைகளை மதித்து நடப்பவர்கள் எவ்வளவோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் இந்த வார்த்தைகளை கண்டு யோசிப்போம். தேவன் இயேசு சொன்ன வார்த்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நாம் கடைபிடிப்போம் என்று இருப்பதனால தான் உலகம் இன்று இருந்து கொண்டு இருக்கிறது. ஓரளவாவது நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர் பிறந்து இந்த பூமியை பிறந்ததே இதற்காகத்தான். என்ன அற்புதம்! நான் இன்னைக்கு நினைப்பேன், இந்த உலகம் அவருடைய வார்த்தைகளை கொடுத்ததுனால தானே இந்த உலகம் இன்னும் ஓரளவாவது மக்கள் இருக்கின்றார்கள். இல்லாவிட்டால் எப்படி வாழ கற்றுவார்கள்? மிகவும் கடுமையாக இருக்கும் இந்த உலகம். ஆகையினால் ஜீசஸனுடைய பிறப்பு இருக்கிறதே சாதாரண பிறப்பு இல்லை. நம் பாவங்களை மீட்டு இன்னும் பிறக்கக்கூடியவன் பாவம் செய்தாலும் அதையும் மீட்பதற்குத்தான் அவர் பிறந்தார்.
அதுதான் உண்மை. இந்த உலகத்திலே அவர் மட்டும் பிறக்கவில்லை என்றால் இன்று அமைதி என்பது இருளாகிவிடும், எங்குமே இருளாயிருக்கும். அவரை நம்பினோர் கெடுவதே இல்லை, கெட்டு போவதில்லை. அப்பேற்பட்ட பிறப்பு ஐயா இந்த ஜீசஸ் பிறப்பு சாதாரண விஷயம் இல்லை. ஜீசஸோட பிறப்பு அதிசயத்தில் அதிசயம், பெரும் அதிசயம். அவர் பிறப்பு உலகிலே கண்ணு காண முடியாத அதிசயம், கட்டுக்கடங்காத சந்தோஷம் எல்லோருக்கும் வர வேண்டும். இந்த உலக அமைதிக்கு பிறந்த இயேசுவுக்கு, இயேசுவே இயேசு, இயேசுவே ஜீசஸ், ஜீசஸ். இத்துடன் முடிக்கின்றேன்.